ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கூகுள் மேப் வச்சு ஒரு இடத்தோட உரிமையாளர் யார், அதோட எஸ்எஃப் நம்பர் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஜிஏஎஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்குள்ளே போய்க்கணும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் வந்து நம்ம ஒரு கூகுள் மேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மேப்பில் தான் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்தோட சப்டிவிஷன் நம்பர் என்ன, எஸ்எஃப் நம்பர் என்ன அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஜூம் ஆயிடுச்சு. அடுத்தது தாலுக் கொடுக்குறேன். ஸோ காங்கயம் தாலுக்கா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போது தாலுக்கா வந்து காங்கயம் வந்து நமக்கு அந்த சரௌண்டிங்ஸ் ஜூம் ஆயிடுச்சு. அடுத்து வில்லேஜில் நமக்கு எந்த வில்லேஜ் வேணுமோ எந்த வில்லேஜ் வேணும்னு எடுத்துக்கலாம். நான் சிவன்மலை அப்படிங்கிற வில்லேஜ் கொடுக்குறேன். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து எஸ்எஃப் நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இல்லை எஸ்எஃப் நம்பர் தான் தெரியாது. ஸோ அதுதான் நம்மளோட மெயினு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஜூம் பண்ணலாம். இதை ஜூம் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த இடத்துல எஸ்எஃப் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத, நமக்கு எந்த எஸ்எஃப் நம்பர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதில் நம்ம மேப் டைல்ஸ் வேணும்னா அதை எடுத்துக்கலாம். இல்லை சப்டிவிஷனோட வேணும் அப்படின்னா சப்டிவிஷனோட நமக்கு வந்துடும். அதில் சப்டிவிஷன் 2வது. சரி, ஸோ எஸ்எஃப் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போது இந்த இடம் எடுத்துட்டிங்கன்னா 760 அப்படிங்கிறது தான் எஸ்எஃப் நம்பர். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட பக்கத்தில் இருக்கிற நியர்பை என்ன லேண்ட்மார்க் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ லேண்ட்மார்க்கு இப்போ வந்து எல்எஸ் மஹால் சிவன்மலை அப்படிங்கிறதா லேண்ட்மார்க் அப்படின்னா, ஸோ இதை வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்எஸ் மஹால் வந்து நமக்கு 6வது இதில் வந்து வந்திருக்கு. ஸோ இதோட இது வந்து சப்டிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா 6, அதாவது மெயின் எஸ்எஃப் நம்பர் 770, அதில் 6ங்கிற சப்டிவிஷனில் வந்து இந்த எஸ்எஃப் மஹால் இருக்குது. அப்போது இந்த 3 வந்து ஒன்று தான். அந்த 6, 5, இந்த 7B 7A எல்லாமே வந்து அவங்க ஒருத்தருக்கு உண்டானதாக தான் இருக்கும். ஸோ இல்லை இது வந்து தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா அது பிரித்ததுக்கு உண்டானதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த எஸ்எஃப் நம்பரை கொண்டு போய் நம்ம பட்டாவில் வந்து போடுறப்போ, ஸோ இந்த பட்டா நம்ம எஸ்எஃப் நம்பர் வச்சு பட்டா வந்து சர்ச் பண்ணலாம். அப்படி சர்ச் பண்ணுறப்போ அதோட உரிமையாளர் யாருன்னு தெரியும். இப்போ சப்டிவிஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாக்டாக அவங்கள வந்து கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டு பட்டாவில் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தோட பேர் வரும். ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 770ன்னு போடுறீங்க அப்படின்னா இது சப்டிவிஷன் ஆகிருக்கு. 770/5, 770/6, 770/7B இதெல்லாமே சப்டிவிஷன் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த 7Bன்னு போட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக யாருங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ வந்து 770 மட்டும் போட்டிங்க அப்படின்னா இந்த 3 பேர்த்து பேரும் வந்து சப்டிவிஷன் பண்ண 3 பேர்த்து பேரும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம லேண்ட்மார்க்கை வச்சு ஈஸியாக வந்து நம்ம இடத்தோட எஸ்எஃப் நம்பரை வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அதிலிருந்து ஈஸியாக வந்து உரிமையாளரோட பெயரை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம எஸ்எஃப் நம்பர் தெரிஞ்சதுன்னா எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எஸ்எஃப் நம்பர் ஒரு 1499ன்னு போடுறேன். ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஜூம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் சப்டிவிஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3A3 அப்படின்னு போடுறேன். ஸோ அதில் எக்ஸாக்டாக எங்கள் இடத்துல 3A3 இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எக்ஸாக்டாக சொல்லிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து 3A1, இது வந்து 3C, இது 3A1A. ஸோ இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இங்கே இருக்குது பாருங்கள், 3A3 எக்ஸாக்டாக இங்கே இருக்குது. ஸோ இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து மேப் டைல்ஸு எல்லாமே வந்து உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு இடத்தோட எஸ்எஃப் நம்பரும் அதோட உரிமையாளர் பேரும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.